புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் தேசிய பட்டியலின ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து விசாரணை நடத்திய தேசிய பட்டியலின ஆணைய இயக்குனர் ரவிவர்மா விசாரணை நடத்தி வருகிறார். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சுந்தர் இணைகிறார். வணக்கம் சுந்தர், இது பற்றின கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழகத்தை உலக்கிய வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து வரும் நிலையில் அதாவது 139 நபர்களிடம் விசாரணை செய்து 31 நபர்களிடம் டிஎன்ஏ பரிசோதனை எடுக்கப்பட்டு அந்த மாதிரி முடிவுகளும் மறந்தது. அந்த 139 பேர் டிஎன்ஏ பரிசோதனை எடுத்த மற்ற மாதிரியுடன் ஒத்துப்போகவில்லை என்ற தகவல் வெளியானது. மேலும் இதுல 10 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த வேண்டும் என்று சிபிசிஐடி போலீசார் ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்ட வட்டியினத்து வன்கொடுமை தடுப்பு சட்ட தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கு மீதான விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று தேசிய பட்டியலினத்து ஆணைய இயக்குனர் ரவிவர்மன் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து, அதாவது வேங்கவேல் கிராமத்திற்கு நேரடியாக சென்று அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அதாவது சம்பவ தினத்தன்று என்ன நடந்தது, அதன் பிறகு காவல்துறையினர் விசாரணை, சிபிசிஐடி போலீசார் விசாரணை எவ்வாறு நடைபெற்று வருகிறது, அரசு நிவாரணம் ஏதாவது உங்களுக்கு கிடைத்துள்ளதா என்பது குறித்த விசாரணையை பாதிக்கப்பட்ட மக்களிடம் மேற்கொண்டார். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய குறைகளை அதாவது ஆணைய இயக்குநரிடம் தெரிவித்தார். இதன் பிறகு செய்தியாளர்களிடம் தெரிவித்த ஆணைய இயக்குனர் ரவிவர்மன் அந்த பட்டியலினத்து மக்கள் அதாவது தாங்கள் கொடுத்த புகார் மீது காவல்துறையினர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒருதலைபட்சமாக இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அதாவது இந்த என்னுடைய விசாரணை அறிக்கையை ஒரு வார காலத்திற்குள் ஆணைய தலைவரிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அதில் சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்ற பரிந்துரையை நான் செய்வேன் என்று ஆணைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த சாம்பிள் எடுத்து தவறு என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்துள்ளார். ஏனென்றால் மனித கழிவு கலந்த நீர் டென்சிட்டி அதிகமாக இருப்பதால் இந்த சாம்பிள் டெஸ்ட் உண்மையாக இருக்காது. ஆனால் காவல்துறையினரும் சிபிசிஐடி போலீசாரும் சாம்பிள் டெஸ்ட் எடுத்து டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். இது தவறான விஷயமாகும். ஆனால் உண்மை கண்டறியும் சோதனையில் தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு காண முடியும். அதை சிபிசிஐடி போலீசார் செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருப்பது வரவேற்கத்தக்கதாகவும் அவர் கருத்து தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக அதாவது ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று ஒருநபர் ஆணையம் அமைத்து அந்த அறிக்கையை ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் அந்த ஒருநபர் ஆணையம் சமர்ப்பித்துள்ள நிலையில் அந்த அறிக்கையும் உயர்நீதிமன்றத்தில் கடிதம் மூலமாக அறிக்கையை பெற்று அதன் மூலமாக நடவடிக்கை எடுப்பதற்கும் தேசிய பட்டியலினத்து ஆணையமானது நடவடிக்கை எடுக்கும் என்ற கருத்தையும் ஒரு செய்தியாளர்கள் தெரிவித்தார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.